இவங்களை கொஞ்சம் வாயாடாம இருக்க சொல்லுங்க. எப்படி பேசிட்டு போற பாத்தீங்களா? எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம். அவ எப்போ இப்படிதானே, சின்ன பொண்ணு கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பா. நீ தாமா அனுசரிச்சு போனோம். அனுசரிச்சு போனா எப்படிங்க? அவ என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாமா, கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவளை குழந்தை மாதிரி நடத்தாதன்னு தான் நான் சொல்ல வரேன். வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நேத்து ராத்திரி 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட மூஞ்ச காட்டுறா. என்னம்மா சொல்ற? அவங்க நடுவுல பிரச்சனையா? ஆமாங்க, நேத்து ராத்திரி 2 பேரும் ரொம்ப நேரம் வெளியில பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியல, ஆனா சண்டை போட்டிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. இவ பாட்டுக்கு கோவிச்சிட்டு வந்து தனியா படிக்கிறேன்னு உட்காந்துட்டா. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியலன்ற, சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? சண்டை போட்டாங்களா இல்லையான்னு முகத்தை பார்த்தா தெரியாதா? உங்க மகன் அப்பவே என்கிட்ட எரிஞ்சு விழுந்தா. அவரும் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. அதான் காலையில இவகிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. பிரச்சனை இருக்கிறதுனால தானே சொல்லாம போயிருக்காரு. இப்படி எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்காதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்ப நான் பார்த்ததெல்லாம் பொய்யா? அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்ல, நான் தான் சந்தேக கண்ணோட பாக்குறேன். குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சுல, நமக்குள்ளேயே பிரச்சனை வரதானே செய்யுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க நடுவுலயே பிரச்சனை வருதுன்னா இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தானே, வராம எப்படி இருக்கும்? எதிர்பாராத நேரத்துல வலுக்கட்டாயமா பிடிச்சி அவங்களுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். 2 பேரும் ஒருத்தர் அனுசரிச்சு புரிஞ்சு சகஜமா பழகிறதுக்கு கொஞ்ச நாள் தேவைப்படும். அது வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அத அவங்களே சரி பண்ணிப்பாங்க, விட்டுடு. உங்களுக்கு என்ன, நீங்க தைரியமா பேசுறீங்க, எனக்கெல்லாம் பதறுது. ஆரம்பத்துல சரி பண்ணாம பிரச்சனை பெருசானா என்ன பண்ணுவீங்க? நீ பயப்படுற அளவுக்கு அவங்க நடுவுல எதுவும் நடக்காது. நடக்காது நீங்க எதை வச்சு சொல்றீங்க? முதல்ல அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு விசாரிங்க. இத பாரு, தேவையில்லாம நம்ம அப்படிலாம் தலையிடக்கூடாது. முடியலன்னா நம்ம கிட்ட வருவாங்கல்ல, அப்ப என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்வு சொன்னா போதும். அவங்க எப்போ நம்ம கண்காணிப்புல தான் இருக்கணும்னு நினைச்சா அது சரி வராதுமா. மாப்பிள்ள நம்ம வீட்டுல இருந்தாலும் அவரது தனி குடும்பம். அவரா சொல்லாம அவர் விஷயத்துல மூக்க நுழைக்கிறது நமக்கும் மரியாதை இல்ல, அவருக்கும் கஷ்டமாயிடும். அப்போ நீங்க அவங்கள விசாரிக்கிறதா இல்ல? தப்புமா. முடியலன்னு அவங்களே நம்ம கிட்ட வரட்டும், அப்ப பாத்துக்கலாம்னு சொல்றேன். இந்திரா, நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, தைரியமா இரு. சரி, நான் கிளம்புறேன். ஏய் தீபா, துளசியோட போன் நம்பர் சொல்லு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்காத, கேட்டா சொல்லு. சாரிமா, அவ நம்பர்ல நான் கொடுக்கறதா இல்ல. ஏடி தர மாட்டேன்? நீ எதுக்காக கேக்குறன்னு எனக்கு தெரியும். போன் பண்ணி உன் ஃப்ரெண்டும் மாப்பிளையும் சகஜமா இருக்காங்களா இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு விசாரிப்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? போன் நம்பர் தர போறியா இல்லையா? மாட்டேன். நீ போன் நம்பர் தராட்டி என்னால பேச முடியாதுன்னு நினைச்சியா? அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். பேசு பேசு, அவ வீட்ல தான் இருப்பா, நேர்ல போய் பேசிக்க போ. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. மோகன், ஆ? என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீ இன்னும் கல்யாணிய நினைச்சுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. இத பாரு, நமக்கு எவ்வளவுதான் வேதனை இருந்தாலும் கவலை இருந்தாலும் அதை நம்ம வேலைக்கு போற இடத்துக்கு கொண்டு போக கூடாது. வீட்டு பிரச்சனை வீட்டோட தான் இருக்கணும். இல்லைன்னா போற இடத்துல சரியா வேலை பார்க்க முடியாம எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆயிடும். இல்லப்பா, ஒர்க் பண்ற நேரத்துல நான் எதையும் நினைக்கிறது இல்ல. என் கவனம் பூரா வேலையில தான் இருக்கும். அதான் நல்லது. சரி, நீ வேலைக்கு போயிட்டு வா. உன் கூட நிறைய பேசணும். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்பா. ஏன், ஓட்டி பார்க்க போறியா? இல்லப்பா, நாளையிலேருந்து செங்கல்பட்டுல இருக்கிற கம்பெனில எனக்கு ட்ரைனிங் போட்டிருக்காங்க. 15 நாள் அங்க ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். நல்ல விஷயமாச்சே. நீ மட்டும்தான் போறியா? என்னோட சேர்ந்து மொத்தம் 5 பேர் வராங்கப்பா. அது விஷயமா பர்சனல் மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ, கம்பெனி மூலமா ட்ரைனிங் போற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அங்க போனா நீ நிறைய கற்றுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நல்ல பேர் வாங்கி
ஈஸியா ப்ரொமோஷன் வாங்கிடலாம். வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கணும். இவனை நம்பி நாம எந்த பொறுப்பை வேணாலும் தைரியமா கொடுக்கலான்னு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். அதுக்கு இந்த ட்ரைனிங் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தெரியும்பா, அதான் அவங்க சொல்லும் போதே சரின்னு ஒத்துக்கிட்டேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை தவற விட்டுறாத. ஏன்னா கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யாரு பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களால தான் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நீ இருக்கிற சூழ்நிலையில உனக்கு ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் தானா அமைஞ்சிருக்கு. முதல்ல நீ ட்ரைனிங் போயிட்டு வா. அப்புறம் கல்யாணியை பற்றி என்ன முடிவெடுக்கலான்னு யோசிக்கலாம். மோகன், என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நான் கிளம்புறேன். பைக்கை ஸ்பீடா ஓட்டாம பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. வரேன். முகத்தை எப்பவும் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கானே, ஏன்னு கேட்டீங்களா? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சின்ன பையன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், அந்த அசதியா இருக்கும். எனக்கு என்னமோ இது வேலையில வந்த அசதி மாதிரி தெரியல. அந்த ஆட்டோ ஓட்டுறவளை நினைச்சு அதனால வந்த அசதி மாதிரி தெரியுது. பத்மா, என்ன பத்மானு இழுக்குறீங்க? கல்யாணியோ கழுதையோ அவ பின்னாடி சுத்தின எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தானே. உங்க ஆசீர்வாதத்தோட தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படி தேல் கொட்டின மாதிரி முழிக்கிறீங்க? ராத்திரி அப்பாவும் புள்ளையும் பேசினதை நான் கேட்டுட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாத்தி இருப்பீங்க? நான் யாரையும் ஏமாத்தல பத்மா. பேசாதீங்க. எல்லாம் நீங்க குடுக்கிற தைரியம் தாங்க அவனுக்கு. துளசியோட மாமியார்காரி இவனை பத்தி தப்பா பேசினப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து புலம்புனேன்? என் மகன் அவளை லவ் பண்ண மாட்டான்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா சொன்னேன். நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் நம்பிக்கையில மண்ணாளி போட்டுட்டீங்களே. நான் அவனை பத்தி பேசும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அழுத்தமா உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்களே. எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொன்னா நீ கோவப்படுவேன்னு தான் நான் சொல்லல. இப்ப மட்டும் என்ன என் கோவத்தை கலப்பாம அப்படியே குடுகுடு நான் வச்சிட்டு இருக்கீங்க? பெத்த மகன் விஷயத்தை பொண்டாட்டிக்கிட்டே சொல்லாம இப்படி நம்ப வச்சு நாடகம் ஆடுறீங்களே, தப்பு இல்ல? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க நினைக்கல, மெதுவா சொல்லலாம்னு தான். மெதுவானா எப்போ? அந்த கழிச்செடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ளைய பெத்து பேர் வச்சதுக்கு அப்புறமாவா? புள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க கண்டிப்பாங்க. ஆனா நீங்க உங்க மகனை பாழுங்கடத்துல தள்ள பாக்குறீங்களே, ஒரு அப்பா பண்ற காரியமா இது? என்னடா நம்ம மகன் போய் ஒரு தரித்திரத்தை லவ் பண்றானே, அது தப்புன்னு சொல்லி திருத்தலாங்கிற நினைப்பே கிடையாதா உங்களுக்கு? அவன் கண்ணு இல்லாம ஒரு கன்றாவிய லவ் பண்ணுவான், அதை தட்டி கேட்காம ஆசீர்வாதம் பண்றீங்களே. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ஏற்கனவே மோகன் கிட்ட பேசிட்டேன். என்னன்னு பஞ்சாங்க தேடி பத்திரிக்கை அடி உங்க கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்தீங்களா? இவனே விருப்பப்பட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு காட்டு கத்தல கத்திக்கிட்டு இருந்தனே, என்ன உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கே தெரியாம இவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சதி பண்றீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன பேச போறீங்க? உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனா நான் எந்த சூழ்நிலையில அப்படி சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்கணும். மோகன் தப்பான வழியில போயிட்டு இருக்கும்போது திருட்டி நல்லவன் ஆக்குனது அந்த பொண்ணு தான். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு மோகன் சொன்னான்.
பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே பெற்றவங்களுக்கு முக்கியம். எனக்கு சரின்னு பட்டுச்சு, அதான் அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால முடியும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வீல் சேரை கதின்னு ஆயிட்டேன்னு. உன்னையும் சமாதானப்படுத்த முடியாது, கல்யாணத்தையும் பண்ணி வைக்க முடியாது. அப்போ கை கால் நல்லா இருந்தா என்ன கேட்டிருக்கவே மாட்டீங்க, கமுக்கமா அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படிதானே? மகன் சந்தோஷப்படுறானேன்னு சாக்கடையில விழறது கூட நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா என்னால அவளை மருமகளா ஏத்துக்கவே முடியாது. என்ன மீறி அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன். பத்மா, என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுறியா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் ஏற்கனவே 2 பேருக்கிட்டையும் பேசிட்டேன். கல்யாணிய பொறுத்த வரைக்கும் அவ மோகன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. ஆனா மோகன் விஷயத்துல தான் இன்னும் கொஞ்சம் பேசி சரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க சரி பண்ணாலும் சரி, சரி பண்ணலனாலும் சரி, நான் பாக்குற பொண்ணோட தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். நான் பொண்ணை ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டேன். பத்மா, இவதான் பொண்ணு. உங்க மகனை போட்டோவுல பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜாதகமும் பொருந்தி வருது. இந்த பொண்ணோட தான் அவனுக்கு கல்யாணம். சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா அவசரப்படாத, மெதுவா பார்த்துக்கலாம். எப்போ? இவன் அவளை இழுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறமா? மோகனோட நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. சரியோ தப்போ, இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் கல்யாணியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். உடனே மறந்துருன்னு சொன்னா அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். மறக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்ல. ஆமா, மறக்க முடியாத அளவுக்கு அவன் பூலோக ரம்பைய நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் நினைச்சபடி இந்த பொண்ணுக்கு அவனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நடுவுல பூந்த நாட்டாம பண்ணி நீங்க இத கெடுக்காம இருந்தா சரி. குழந்தைங்க யாரு? நானும் என் வீட்டுக்காரரும் தான். எங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட போட்டோவை அங்கதான் ஒட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. குட்டிமா போலாமா? ஏங்க, கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணுமா? குழந்தை இருந்தா இருக்கட்டும்னு விட்டுடலாம்ல? இல்ல குட்டிமா, ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டோம்னா திரும்ப அதை பத்தி யோசிக்க கூடாது. பிறக்க போறது நம்மளோட வாரிசுங்க. அதை கலைக்கிறோன்னு உங்களுக்கு வருத்தமே இல்லையா? குழந்தையாச்சு, எப்படி வருத்தம் இல்லாமல் இருக்கும்? ஆனால் நம்ம யோசிச்சு தானே டிசைட் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் நம்ம ஒன்று அடையணும்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் குட்டிமா. நம்ம ஒன்றும் தப்பான நோக்கத்தாலேயோ வேண்டானோ பிடிக்கலனோ இதை பண்ணலை. வேற வழியே இல்லைன்னு தான் இதை நம்ம பண்ணுறோம். குழந்தையால படிப்புக்கோ இல்லை படிப்பால் குழந்தைக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது குட்டிமா. நம்ம இப்போ எமோஷனலாக யோசிக்கிறது தப்பு, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடாது. வேண்டாம் டிசைட் பண்ணியாச்சுல, வேண்டாம் தான், கிளம்பி போகலாம். அங்க ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டியது இருக்குமாங்க?
ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுமா? ஒரு நாள் பெட்ல இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் அட்மிட் பண்ணணும்னா நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டியா? உள்ள இருக்கு. போய் எடுத்துட்டு வா. டேய், 2 பேரும் என்னடா முடிவு பண்ணிருக்கீங்க? துளசி படிக்கணும் டிசைட் பண்ணிட்டாமா. அதுக்கு குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அட பாவிகளா, ஏன்டா அப்படி அநியாயம் பண்றீங்க? ஒரு உயிரை கொல்றது தப்பு இல்லையா? வேண்டாண்டா, சொன்னா கேளுடா. பாவண்டா, வேண்டாண்டா. டேய் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழியில் இருந்தாம நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். நீ அவளும் சேர்ந்து தானே முடிவு பண்ணீங்க. குழந்தை தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா இப்படி ஒரு பாதகத்தை பண்ண மாட்டீங்க. ஒவ்வொருத்தரும் குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கஷ்டத்தையே கொடுக்காம பிஞ்சு மாதிரி ஒரு உயிர் வயித்துல தங்கியிருக்குடா. அதை அழிக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? இதை கேட்கறதுக்கு என் நெஞ்சு பதறுதுடா. டேய் வேண்டாண்டா, ஒரு உயிர் அழிச்ச பாவம் உங்களை சும்மா விடாதுடா. அந்த பாவத்தை பண்ணாத. நாங்க மட்டும் என்ன இது சந்தோஷமா பண்றோம்? இப்ப குழந்தைய பெத்துட்டு அவளால படிக்க முடியாதுமா. போடா நீயும் உன் படிப்போம். இப்ப படிப்பாடா முக்கியம். ஆண்டு அனுபவிச்சு ஒருத்தி கிழவியா போனதுக்கு அப்புறம் கூட படிக்கலாம்டா. ஆனா அப்ப புள்ள பெத்துக்க முடியுமா? சொல்லுடா. அவளுக்கு படிப்பு தான் முக்கியம்னா புள்ளைய பத்தி என்கிட்ட கொடுக்க சொல்லுடா. அதை நான் பூ மாதிரி பாத்துக்கிறேன். வயித்துல இருக்கிறது உனக்கு மட்டும் குழந்தை இல்லடா, எனக்கும் பேர புள்ள. அதை அழிக்கிறதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். டேய், இறக்கமே இல்லாம ஒரு உயிரை கொல்ல துணிஞ்சிட்டீங்களே. இந்த அநியாயத்தை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? அவளுக்கு படிப்பு தான் முக்கியம்னா படிக்கட்டும்டா. ஒரு பாவமும் அறியாத அந்த பிஞ்சை எதுக்குடா கொல்லணும்? டேய் சொன்னா கேளுடா. வேண்டாண்டா, நான் சொல்றத கேளுடா. அழிக்காதடா. அழாதம்மா, நாங்களே இதை பல்ல கடிச்சுட்டு செய்யறோம். ஒரு 3 வருஷம் தான்மா. அவ படிப்பை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறோமா. அவ படிச்சு கிழிச்சிட்டா அழிச்ச குழந்தை திரும்ப வந்துருமா? இந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் அவளை சும்மா விடாதடா. படிப்புக்காக பச்சை குழந்தைய கொல்ற பாவம் எங்கேயுமே நடக்காதுடா. நாங்களே ஏற்கனவே நொந்து போயிருக்கோம், நீ வேற வேதனைப்படுத்தாதம்மா. படிக்கிறப்ப குழந்தைன்னு அவளால பாத்துக்க முடியாதுமா. நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ, ஒரு அம்மாவோட கேர் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதுமா. அப்படி வளர்த்தாலும் அது தப்பாயிடும். தாயோட பராமரிப்பு இல்லாம ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல அதுவே அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமா. குழந்தைய பெத்துட்டு அதை கண்டுக்காம இருக்கிறத விட அதை பெத்துக்காம இருக்கிறது எவ்வளவு மேல் தானே. படிச்சிருக்கீங்கல்ல, என் பேச்சு எடுபடாது. புத்திக்கு தகுந்த சுகம் என்னவோ பண்ணுங்க. உன்ன மாதிரி இறக்கம் இல்லாதவள நான் எங்கேயுமே பார்த்ததில்லடி. இதுக்கெல்லாம் நீ நிறைய அனுபவிப்ப. அவங்கள வந்து சமாதானப்படுத்திக்கலாம். நீ வா.